வீட்டுமனை வாங்குவதில் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து சிக்கனம் பகுதியில் பார்த்து வருகிறோம். விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக ஆராய்ந்து பார்க்காமல் மனை வாங்கினால் பின்னாளில் கூடுதல் செலவு ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய செலவில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மனையை தேர்வு செய்வதில் அடிப்படை அம்சங்கள் மட்டுமின்றி தொழில்நுட்ப ஆராய்ச்சியும் அவசியமாகிறது. அது என்ன என்று இப்போது பார்க்கலாம். வீட்டுமனை வாங்குவதில் அடிப்படையான அவசியமான சில அம்சங்களாக சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன. சிறந்த மனையை தேர்வு செய்வதில் அதற்கு அடுத்ததாக தொழில்நுட்ப அடிப்படையிலான ஆராய்ச்சியும் தேவை என்று கூறப்படுகிறது. மனையின் அமைப்பை பொறுத்து கட்டுமான செலவில் சிக்கனமோ வீண் செலவோ ஏற்படக்கூடும் என்கின்றனர் கட்டட நிபுணர்கள். சாதாரணமாக ஒரு வீடு கட்டும்போது இந்த ஒரு 1500 ரூபா ஒரு சதுர அடிக்கு செலவாகுதுன்னு ஒரு உத்தேச மதிப்பு பண்ணோம்னா அதில் ஒரு 15லேருந்து 20% அஸ்திவாரத்துக்கு மட்டும் செலவாகும். அதே மனையின் தேர்வு பள்ளமாக இருக்கும், அது மனை வந்து இணைப்பு சாலையிலிருந்து மிக பள்ளத்தில் இருந்தாக்கா இன்னொரு 10% விளைவாக அஸ்திவாரத்தினுடைய செலவு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணியாற்றும் இடம் மற்றும் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைக்கு பக்கமாகவோ எளிதான போக்குவரத்து வசதியோ மட்டுமே மனையை தேர்வு செய்வதில் முழுமையாகிவிடாது. அன்றாட வாழ்வின் அத்தியாவசிய தேவையான தண்ணீர் இதில் முக்கிய இடம் வகிக்கிறது. நீர் வசதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிலத்தடி நீர் எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, அந்த நிலத்தடி நீரினுடைய தன்மை எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும். அந்த நிலத்தடி நீரை பார்த்துட்டோம், மனையினுடைய லெவலை மட்டும்தான் முதல்ல நம்ம பேசணும். மனையின் மண் தன்மையை பொறுத்து கட்டுமான செலவு அமைவதாக கூறப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு பகுதியிலும் மண்ணின் தன்மை மாறுபடுவதாக இருக்கிறது. மனையினுடைய மண் சார்ந்த செலவினங்கள் கூடுவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மண்ணை வந்து பல விதமாக பிரிக்கலாம். களிமண் சொல்லலாம், கரிசல் மண் சொல்லலாம், மெதுவான பாறைகள் சொல்லலாம், பலவிதமாக இருக்குது. எந்த மண்ணில் வீடு கட்டுவது அதிக சிக்கனம் தரும் என்றும் எதில் செலவு கூடும் என்றும் நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். கரிசல் மண்ணும் போது அந்த அஸ்திவாரத்தினுடைய தன்மையும் டிசைனும் டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி களிமண் இருந்தாலும் மாறும். மணல் பாங்கான இடத்துல அஸ்திவாரத்துக்கு செலவு ரொம்ப குறைவு. பாறைன்னு போனோம்னா பாறையில் உடைச்சி எடுத்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான செலவும் அதிகமாகும். அதனால் நீங்கள் மண் சார்ந்த அஸ்திவார செலவுகள் மாறுபடும், அதையும் பார்க்கணும். வீடு கட்ட மனை வாங்குவதில் இதுபோன்ற தொழில்நுட்ப ஆய்வுகளை மனதில் கொண்டால் போக்குவரத்து மற்றும் கட்டுமான செலவுகளை குறைப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் கணிசமான பணம் சிக்கனமாகும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக வேல் சங்கருடன் பாஸ்கரன். மனை வாங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய தொழில்நுட்ப ஆய்வுகள் குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக கூட்டுறவு வங்கி டெபாசிட்டில் கிடைக்கும் நன்மை. சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இது சிக்கனம் சேமிப்பு செல்வம்.